ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். ஸோ ஸ்க்ரீனில் யார் வந்து டச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் திஸ் நேம்ஸ். இப்போ இன்றைய இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கு நான் 3 விஷயங்களை வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ கரண்ட்டாக வந்து எந்த ராசிக்கு வந்து பயிற்சியாக இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்த ராசிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள் தெரியணும். அதற்கு அடுத்த நிலை அந்த சனி கிரகம் சாட்டர்ன் பிளானட் அப்படின்னு சொன்னா அந்த சாட்டர்ன் பிளானட்டோட குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது சரியா தெரிஞ்சிருக்கணும். சார் இப்ப இந்த சாட்டர்ன் பிளானட் சனி பகவான் அல்லது சனி கிரகம் அப்படின்னு சொன்னா நம்ம பொதுவா எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சாட்டர்ன் சார் தொழில்காரகன் நம்ம சொல்லுவோம். தொழில் காரகன், தொழில்காரகன், பிசினஸ் மேனா சனி? ஆயுள் காரகன் அப்படிங்கிற ஓகே. கர்மக்காரகன் தொழில்காரகன் நம்ம சொல்றோம். ஆயுள் காரகன். சரிங்க. ஓகே, ஆயுள் மற்றும் கர்மம் அல்லது தொழில். ஓகே, வெரி குட். எஸ், வேற யாராவது? தேங்க்யூ மேம். எஸ், வேற யாராவது? சார் நானும் அவர் வந்து ஆயுள் காரகன், கர்மகாரகன், அது மட்டும் தான் சார் கேள்விப்பட்டேன். ஓகே, வெரி குட். எஸ், வேற யாராவது? வேற யாரும் இல்லையா? சரி, சனி கிரகம் அப்படின்னு சொன்னா நீதிமான், நேர்மையானவர், மெதுவானவர், ஸ்லோவானவர், தண்டனையை சரியாக நியாயமாக கொடுப்பவர். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் சார். அது காரகத்துவம் கேள்விப்பட்டிருக்கோம் சார். இப்போ இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்கள்ல வந்து அந்த பெயர்ச்சிகள் அடிப்படையில வந்து அதிகமாக மக்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து சனி பெயர்ச்சிக்கு தான் பெரும்பான்மையாக இருக்கும். கரெக்டு தானே? ஆமா சார். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து நியாயமா இருப்பாரு, அதே மாதிரி ஒரு விஷயங்களை வந்து தாமதப்படுத்துவாரு இல்லையா? ஆமா சார். ஓகே, சரி. அதெல்லாம் வந்து நமக்கு எந்த விஷயங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய இடங்களை வந்து சொல்லுவோம் உடல், அறிவு, மனம் அப்படிங்கிற பெயர்கள்ல. இப்ப நம்ம அந்த உடல்ல என்ன சொல்லியிருப்போம்? ஸ்லோ ஸ்பீட். அறிவுங்கிறது நார்மல் ஸ்பீட், மனம் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்பீட். இப்ப இதுல ஸ்லோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது அது உடல் சார்ந்து அப்படின்னு சொல்லும்போது இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் எதை குறிக்கக்கூடிய விதமாக இருக்குன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? உடல், அறிவு, மனம், இந்த 3 விஷயங்கள்ல. உடல் சார். சரி, இது எப்படி சார் உடல் அப்படிங்கறது பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, கர்மம், தொழில், ஆயுள். ஆயுள் அப்படிங்கிறது அறிவுக்கு சொல்றோமா, மனசுக்கு சொல்றோமா, இல்ல உடலுக்கு சொல்றோமா? உடல் சார். உடலுக்கு சார்ந்ததுங்க சார். சரி, இப்ப கர்மம்னு சொல்றோம், தொழில்னு சொல்றோம். அப்ப அந்த கர்மம்னு சொல்லக்கூடியதற்கு செயல், ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அறிவு மனசு மட்டும் வச்சுக்கிட்டு உடல் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த செயலையோ அந்த கர்மத்தையோ நம்மளால பண்ண முடியுமா? சரி, அதே மாதிரி கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கா இல்லையாங்கிற செகண்டரி. அப்படி இருக்குது அப்படிங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டோம்னா முற்பிறவி கர்மா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப முற்பிறவி அதாவது நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அப்படின்னு மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடல் ரீதியா வந்து தாத்தா பாட்டி கிட்ட இருந்து அம்மா அப்பா வந்திருப்பாங்க, அம்மா அப்பா கிட்ட இருந்து நாம வரோம்.
அந்த இன்டெலிஜென்ஸ் ரீதியா அவங்க அதே மாதிரி வர்றாங்களா இல்லையங்கெல்லாம் செகண்டரி. ஆனா அந்த உடலை வந்து அந்த கர்மா அல்லது செயல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களால அடுத்தடுத்த நிலையில் நம்ம கடத்தப்பட்டு தான் நாம இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து இங்க ஒருத்தரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? இது எல்லா விஷயங்களுமே நம்ம என்னதான் அறிவு மனம் அப்படிங்கறத நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் பெரும்பாலும் வந்து 90 to 99% அப்படிங்கிறது உடல் சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது? புரிஞ்சுக்க முடியுது சார். நீங்க கண்டினியூ சரி, பண்ணுங்க சார். ஓகே. இப்போ இதுல இப்போ ஒரு சனி பயிற்சி வருது. இப்ப அவங்க வந்து நிறைய டாப்ல ரொம்ப சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் டல் ஆகுது அல்லது பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ பிசினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எந்நேரமும் வந்து பிஸியாவே சுத்திட்டு இருக்காரு. நல்லா காசு பொருள் ஈட்டுறாரு, அறிவு சார்ந்த நல்ல பெயர் பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இப்ப அவருக்கு வந்து பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, இல்ல வந்து பிசினஸ் வந்து அவங்க அந்த இன்கம் ஏர்ன் பண்றது வந்து கொஞ்சம் குறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவர் ஆல்ரெடி வந்து பிசினஸ்க்காக வந்து ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு எந்நேரம் பிஸியாவே இருந்திருப்பார்ல, அதே மாதிரி பிஸியா இருப்பாரா? இல்ல விட அந்த அறிவு சார்ந்து மனம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பிஸியா இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது குறைவாக இருக்குமா? சார் இந்த கேள்வி எனக்கு புரியல சார். சரி, புரிஞ்சவங்க யாராவது சொல்ல முடியுமா? இல்ல புரியலன்னா மேடம் கேட்ட மாதிரி சார் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரியல அப்படின்னு கேட்கலாம். புரியலங்க சார், திரும்ப. அதாவது உடல், அறிவு மனம் இப்ப பெருசு அப்படிங்கிறது உடல் எல்லாம் நீங்க எல்லாரும் சொன்னதுதான். ஆயுள் காரகன் இதுல வந்து நேர்மையான ஒரு இது அதனால சொல்லி இது நம்ம ஃபிளவர் ரெமடி கிளாஸஸ் சொல்லும் போது நம்ம நிறைய சொல்லுவேன். உலகத்திலேயே துரோகம் செய்யாத ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப நம்ம என்னதான் அறிவு சார்ந்து நம்ம எவ்வளவுதான் செயல்பட்டாலும் மனம் சார்ந்து எவ்வளவுதான் செயல்பட்டாலும் அதனுடைய ஒட்டுமொத்த விளைவுகளும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுன்னு சொன்னா உடல் தான். அல்டிமேட் நம்ம உடல் கிட்ட தான் வந்தாகணும். அப்ப நம்ம இந்த கிரகங்கள்லயோ அல்லது நிறைய பயிற்சிகள்ல வந்து சனி கிரகத்திற்கு மட்டும் ஏன் வந்து நம்ம அவ்வளவு பயப்படுறோம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா இது முழுக்க முழுக்க உடல் சார்ந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்டிருக்கும். அப்போ உடல்ங்கிறது நமக்கு ஸ்லோ ஸ்பீட் அப்படிங்கிறதுல வரும். அப்ப இங்க சனி அப்படிங்கிறதும் சனி கிரகம் அப்படிங்கிறதும் வெரி ஸ்லோ அப்படிங்கிற பேட்டர்ன்ல தானே இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா எப்படி வந்து உடலோட சனி கிரகம் வந்து ஒத்து போகுது அப்படிங்கிறது? புரியுது. இதுதான் இப்ப நான் புரியுது சார். சரி இந்த இப்ப அளவுக்கு இதுதான் வந்து நான் இதுதான் வந்து நான் கேள்வி என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னா இப்போ ஒருவங்க பிசினஸ் இருக்கு ஓகேங்களா. இப்ப அவங்க பிசினஸ் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க எந்நேரம் வந்து ரொம்ப பிஸியாவே வந்து ஆக்டிவா வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. அந்த பிசினஸ் வந்து டல் ஆயிடுச்சு, நிறைய பிரான்ச்சஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அல்லது வந்து பிசினஸ் வந்து நிறைய ஹெவியா வந்து எதுவுமே ஒர்க் இல்ல அப்படின்னு சொன்னா அவர் அந்த நல்லா பிசினஸ் போயிட்டு இருந்தது மாதிரியே வந்து அப்பவும் பரபரப்பா இருந்தார் இல்லையா, அதே மாதிரி பரபரப்பாவே இருப்பாரா? இல்ல இந்த மாதிரி வந்து பிசினஸ் கம்மியாயிடுச்சு இல்ல வந்து இன்கம் கம்மியாயிடுச்சு பெருசா ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா இவர் வந்து அந்த பரபரப்புல இருந்து கம்மியா இருப்பாரான்னு கேக்குறேன். அந்த அளவுக்கு பரபரப்பா இருக்க மாட்டாரு. கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாரு. இதே கேள்விதான் ஸ்லோ டவுன் இதே கேள்விதான் இதுக்கு முன்னாடி கேட்டேன். அப்போ நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி இப்ப நம்ம எலாபரேட்டா கொஞ்சம் லென்த்தா பொறுமையா சொல்லும் போது கிளியரா புரியுது. சரி அப்ப என்னன்னா சனி பயிற்சிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அறிவு சார்ந்த மனம் சார்ந்த பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் ஒருத்தவங்க வந்து சனி பயிற்சி வந்து அவங்க என்ன வேணா சொல்லலாம், பாத சனி அஷ்டம சனி குடும்ப சனி இது அதுன்னு சொல்லி நிறைய பேர்களை வந்து சொல்லுவாங்க. எந்த விஷயங்களா இருந்தாலுமே முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சனி பயிற்சி என்று ஜோதிட ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பொறுமை நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பொறுமை நிதானம் அப்படிங்கறத தாண்டி உங்களுடைய உடலை வந்து நீங்க சரியாக கவனிக்கவில்லை. அதை கொஞ்சம் வந்து இந்த சனி பயிற்சி இருக்கக்கூடிய காலங்களை மட்டும் கொஞ்சம் நீங்க டேக் கேர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும்தான். பொறுமை நிதானம் உங்கள் உடலை பற்றிய பாதுகாப்பு அல்லது அக்கறை இந்த மூன்றே மூன்று விஷயங்கள் மட்டும்தான், வேற எந்த விஷயமும் கிடையாது.
அப்போ உடலுடைய பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அல்லது உடல் மேல இருக்கக்கூடிய அக்கறை அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் வந்து ஆபீஸ் போகணும் சார். இந்த ஒரு வருஷமா எனக்கு சனி பயிற்சி நடந்ததுலேருந்து ஆபீஸ்க்கு சரியா போக முடியல சார். இன்கமே சரியா வரல சார். அப்ப நம்ம அந்த பொருளாதாரம் சார்ந்தோ, அறிவு சார்ந்தோ, மனம் சார்ந்தோ செயல்படுவதற்கான அது நேரம் அல்ல. உங்களுக்கு அந்த அறிவு சார்ந்து மனம் சார்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொறுமையும் நிதானத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும், இன்னொன்னு நமக்கு உடல் சார்ந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், உடலை வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நேரம் தான் அந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நீங்க சனி பயிற்சி பத்தி நம்ம பயப்படணுமா பயப்படக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவரவர்களுடைய இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய புரிதல்களை பொறுத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இந்த சனி பயிற்சி ஏற்படும் போது நம்ம ஃப்ளவர் மெடி கிளாஸஸ்ல நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயம்தான் உடல், அறிவு, மனம். இதுல நம்ம அந்த அறிவையும் மனதையும் டாலரபிள் லிமிட்டுக்கு மேல வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உடல் தான் பிரச்சனைக்கு ஆளாகும். அப்ப இது எல்லாரும் எப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிசினஸ் வந்து டல் ஆயிடுச்சு சார், இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போயிடுச்சு, இருந்த வேலையெல்லாம் போயிடுச்சு, அப்ப அதுல இருந்து பொருளாதார நஷ்டங்கள் ஏற்பட்டது. படிப்படியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கரியர்ல இருந்து டவுன் ஆயிருப்பாங்க, பிசினஸ்ல வந்து டவுன் ஆயிருப்பாங்க, வேலை பறி போயிருக்க மாதிரி இருக்கும். அதனால தனக்கு உடல் வந்து பிரச்சனைக்கு ஆளாயிடுச்சு. பிசினஸ் பண்ற வரையும் நல்லா இருந்தது சார், பிசினஸ் டல் ஆயிடுச்சு, பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்படி அப்படியே படிப்படியா நோய் வந்து பிரச்சனைக்கு ஆளாகி அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு அந்த சனி பயிற்சி அப்படின்னு சொன்னாலே இதுக்கு பின்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 3 விஷயம் தான். உடல், அதுக்கடுத்தது நம்ம அறிவு, மனம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை மற்றும் நிதானம். அப்ப நம்ம இந்த சனி பயிற்சி வந்துட்டு சார், அப்ப பொறுமை நிதானம்ங்கிறது நம்ம கடைபிடிக்கணும், உடல் மேல அக்கறையை செலுத்தணும். அப்ப நம்ம உடல் மேல அக்கறையை செலுத்தலைன்னா நமக்கு பிரச்சனை ஏற்படும். பொறுமையை நிதானத்தை கடைபிடிக்கலன்னா பிரச்சனைகள் ஏற்படும். இப்ப சொல்லுங்க, சனி பெயர்ச்சியோ அல்லது சனி கிரகம் அப்படிங்கறது வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துதா, இல்ல நம்மளுடைய சரியான புரிதல் இல்லாம போறதுனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுதா? புரிதல் இல்லாம போறதுனாலதான் சார். ஏன்னா சனி பெயர்ச்சி ம் பத்தி இங்க குடுக்குற பில்டப் வந்து ரொம்ப கூட சார். சோ அத கேட்டதுனால ம் ஆஹ் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்க வந்து சனி பெயர்ச்சி, அஷ்டம சனி, ஜென்ம சனி அப்படின்னு சொன்னா கல்யாணம் காது குத்துல இருந்து எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவாங்க சார். 7 வருஷம்னா 7 வருஷம் தள்ளி வச்சிருவாங்க. அத பார்த்து ம் வளர்ந்ததுனால, அதனால என்னோட புரிதல் அப்படி இருக்கு. ஓகே. அதுக்குதான் நம்ம இப்ப என்ன சொல்லியிருக்கோம், ஓப்பன் சேலஞ்ச். இந்த கிளாஸுக்கு வந்தவங்க மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த நபரா இருந்தாலும் சரி, அது எந்த கிரகமானா இருக்கட்டும், எந்த பயிற்சி வேணா இருக்கட்டும், ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துடுறோம். 48 டேஸ் தொடர்ந்து, ஒரு நாள் கூட விடாம அவங்களுக்கு இதுதான் சார் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அதையே மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அதுக்கும் இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும், நடைமுறையில் என்ன பண்றாங்க, குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கும் போது சார் சிசேரியன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க டேட்டு மட்டும் குறிச்சு கொடுங்க, எந்த டைம்ல வந்து குழந்தைய வந்து வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெள்ள தெளிவா தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த நேரத்துல இந்த செகண்ட்ல வந்து நீங்க கோடு போட்டு குழந்தைய எடுத்தா மட்டும்தான் சூப்பரா இருக்குன்ற மாதிரியும் இன்றைய காலகட்டங்களில் தன்னுடைய அறிவை வந்து இயற்கைக்கு மாறான பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க பயன்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒவ்வொரு அறிவு சார்ந்த மனம் சார்ந்த செயல்கள்ல இருந்து தன்னோட உடலை வந்து நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் சனி பயிற்சின்னு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம சனி பயிற்சிங்க வந்து சனி கிரகம் அப்படிங்கிற பேர்ல தான் பயப்படுறோமே தவிர்த்து அது உடலுக்கான விஷயம் தான். உடலை டேக் கேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது புரியறது கிடையாது. இது வெறும் சனி பயிற்சி அப்போ மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுக்கவுமே அதான் வந்துங்க ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஆயுள் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தவங்க 90 வயசு வரையும் இருக்காங்க, 10 வயசுல இருந்தே ஒரு பிரச்சனையோட இருக்காங்க, தேரவே இல்லை, அந்த பிரச்சனையோடவே அவங்க அடுத்த 80 வருடங்கள் வாழ்ந்து 90 வருடங்கள் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஆயுள் முடிச்சுக்கிறது பெஸ்டா, இல்லை சார் 50 வருடம் வாழ்ந்தாலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றமான ஒரு பொருளாதாரமான தன்மையில 50 வருடங்கள் வாழ்ந்தாலும் போதும் அப்படிங்கிறது பெஸ்டா இருக்குமா?
சார் ஆரோக்கியத்தோடையும் நல்ல பொருளாதாரத்தோடையும் எவ்வளவு நாள் வாழ ம். முடியுதோ அந்த ஆ, நம்ம நோயோட அப்போ அந்த ரொம்ப நாள் வாழணும். எஸ், வெரி குட் மேம். அப்ப அந்த ஆயுள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயம் தீர்மானிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம எப்படி பிரயாணப்படுறோம் அப்படிங்கறது சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பொறுமை நிதானம் அப்படிங்கறது நம்ம சனி பயிற்சி அப்ப மட்டும் கிடையாது. எல்லா தினங்களும் எல்லா நாட்களையும் கடைபிடிக்கணும். அதே மாதிரி நாம இந்த அறிவிற்கும் மனதிற்கும் முழு முதல் ஆதாரமாக ஒரே தன்மையாக விளங்கக்கூடிய இந்த உடலையும் நாம சரியான தன்மையில பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான். அதுதான் வந்து சிம்பிளா வந்து புதுசா மாடிஃபை பண்ணி பிளேவர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி என்ன சொல்றாங்க, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, பாத சனி, குடும்ப சனி அப்படிங்கிற பெயர்கள்ல வெவ்வேறு விதமா வந்து சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை பொறுமை, நிதானம், அதுக்கு அடுத்தது உடல் சார்ந்த விஷயங்கள் நாம கொடுக்கக்கூடிய டேக் கேர் அப்படிங்கிறது. சரி, இப்ப நம்ம டைரக்டா வந்து நமக்கு இந்த சனி பயிற்சியினுடைய அடிப்படையில வந்து நமக்கு ஒவ்வொரு ராசி அல்லது லக்னம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அந்த ராசியினுடைய தன்மைகளை பொறுத்து வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிவு மனம் சார்ந்த விஷயங்களை தாக்கங்களை ஏற்படுத்தி அதனால உடலுக்கான பாதிப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். அதை எப்படி நாம வந்து இந்த மலர் திருவிழை கொண்டு மனதிற்கான விஷயங்களை சரி செய்வதன் மூலியமாக நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த 2025 முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைல இருந்து நம்மளை பாதுகாப்பதற்கான மலர் திருவிழை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்ம சனி பயிற்சி அப்படிங்கறத தாண்டியும் நான் சொல்லியிருந்தது போல சனி பயிற்சிங்கும் போது மட்டும் நம்ம டேக் கேர் பண்ணவங்க கிடையாது. எல்லா நாட்களும் எல்லா விஷயங்களிலுமே நம்ம டேக் கேர் பண்ணோம் அப்படிங்கிற அடிப்படையில எக்ஸ்க்ளூசிவா நம்ம இந்த 2025 அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்குமான மலர் திருவிழை என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். Are you ready everyone? ரெடி சார். சரிங்க இதுல சார். வந்து சரிங்க. நாம வந்து எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், எதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, வாட் டு டு, வாட் நாட் டு டு அப்படிங்கிறது தான். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கிளாரிட்டியா இருக்கணும்.